அக்ஷயா, கன்ஷிகா, ஆத்ரிகா, பேரமுதன், அகிலேஷ், காயத்ரி, ராஷிகா, தன்விகாஸ்ரீ, நீயா, விகாஸ், ரக்ஷிதா, முதல் பரிசு கவிமாறன், இரண்டாம் பரிசு கோபிகா, மூன்றாம் பரிசு ஜீவிதன், இசை நாற்காலி, முதல் பரிசு ஜீவிதன், இரண்டாம் ஊதி முடிச்சு பாப்பா கையை பின்னாடி கட்டு, பின்னாடி கட்டு, கையை பின்னாடி கட்டுங்க, கையை பின்னாடி கட்டணும், கையை இன்னும் முடிச்சா அவுட்டு, அவங்க அவுட்டு, அவங்க அவுட்டு, நீ அவுட்டு, வேற போங்க, கையை வச்சா அவுட்டுன்னு சொல்லிட்டோம், கையை வச்சா அவுட்டு, காமியா மாவு தட்டு காமியா. இதை நான் கலந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். போன வருஷமே கேட்டோம், இந்த இடத்துல ஒரு படிப்பனை ஏற்படுத்தணும். இது 50 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. முன்னோர்கள் அதுக்கப்புறம் ஒரு 3 தலைமுறைக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த பசங்க நடத்துறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கொட்டை ஒன்று போட்டோம், அந்த இடத்துல படிப்பகம் வைக்கணும்னு அதே எடுக்கப்பட்டாங்க. இந்த இடத்துல செட்டு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் தொழிலுக்கு ஒரு புத்தக ஸ்டால் மட்டும் ஏற்பாடு பண்ணிருந்தீங்கன்னா போதும். இடத்துல ஒரு படிப்பகம் இருப்பதும் கிட்டத்தட்ட ஒரு 150 பசங்க இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க சாயங்காலத்தில் படிக்கிறது நடந்து தமிழ்நாடு பூராவும் எங்க பார்த்தாலும் திராவிடர்களுடைய கொள்கையை எல்லோரும் படிக்க வேண்டியதுதான். அனைத்து தரப்பிலும் என்னதான் பாடுபடிக்க கொடுத்தாலும் பொது அறிவு சம்பந்தப்பட்ட அத்தனை வளர்களையும் படிக்க வேண்டும் என்பதனால்தான் என் தாய் தந்தை பணியிலே நான் சாக்கோட்டையில் 1946 திறந்த படிப்பகம் இன்னைக்கு மிக எழுச்சியாக ஒரு 20,000 புத்தகங்கள் வைக்கப்பட்டு அனைவரும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி ஆனந்த் போன வருஷம் கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த ஆண்டு நினைவுபடுத்திருக்கிறார். அவருக்கு பாராட்டணும். கேட்டுட்டீங்க இடையில என்ன சுதந்திரம் பார்த்துருக்காரு. அப்பெல்லாம் நீங்க என்ன சொன்னீங்கன்னு அதை நினைவுபடுத்தி புத்தகத்தோட வைங்க அப்படின்னு சொல்லல. கரெக்டா ஓராண்டு கழித்து இதே நாளில் பாரத நற்பணி மன்றத்தில் இவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக எங்களுக்கு பல்வேறு பணிகள் குறிப்பாக அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கிறது. ஆயிரக்கணக்கான பணிகள் தினம் தினம் வருகிறது. அத்தனையும் முடிந்தவரை செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட பணிகள் எங்களுக்கு சொன்னது ஞாபகம் இல்லாமல் நினைவில்லாமல் போயிருக்கலாம். ஆனா நினைவுபடுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு என்பதில் இந்த பங்கு வரலன்னா அதுக்கு காரணம் ஆனந்துங்கிறதையும் நான் இப்ப கூட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வருங்காலத்தில் விரைவாக அந்த பகுதியில் படிப்பதற்கு முயற்சி எடுத்து நிச்சயம் செய்து கொண்டு பேர் உண்மையும் போறேன்.